தினம் அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா கதிரும் தினமும் ஏற்காடுக்கு போயிருப்பாங்க. அங்கே வந்து 150 பேருக்கு சாப்பாடு வந்து சமைச்சு கொடுக்கறதுக்காக போயிருப்பாங்க. அதில் பார்த்திங்க அப்படின்னா 3 டிஷ்ஷு புதுசாக இருக்கும். இதை பார்த்தோன்னே இதெல்லாம் நான் சமைச்சதே இல்லையேன்னு சொல்லிட்டு கதிர் வந்து சொல்லுவார். உடனே வந்து தனம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அவங்க முன்னாடி பயந்த மாதிரி பேசாதீங்க, நெட் இருக்குது, நம்ம வந்து அதை பார்த்து எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம், நீங்கள் பயப்படாதீங்க கதிர் அப்படின்னு சொல்லிட்டு தனமும் பார்த்திங்க அப்படின்னா கதிர் கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கதிரும் சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க. அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சமையல் ஆர்டர் கொடுக்குறவங்க வந்து என்னமோ 3 டிஷ்ஷு தெரியாதுன்னு சொன்னீங்களா அப்படின்னு சொல்லும் போது தனம் வந்து இல்லை அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பஃபே இதில் வந்து சாப்பாடு வந்து கொடுக்க போகிறோம், அதனால வந்து அதுக்கு ஆளுங்களாம் அவங்க ஆளுங்களாம் ரெடி பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் 150 பேருன்னு சொல்கிறோம், இப்போ எக்ஸ்ட்ரா 100 பேர் வராங்க, அதனால் 250 பேருக்கு நீங்கள் தான் சமைக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கேட்டு கதிரும் தனமும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து இவ்வளோ சமையலை எப்படி செஞ்சு முடிக்க போகிறாங்க, எப்படி இவ்வளோ ஆர்டரை முடித்து நல்லபடியாக வீடு திரும்ப போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.